அது சாதாரண மனிதனாக பதிவு பண்ண கூட பிரச்சனை கிடையாது. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபர்களே வாயை திறந்தா பொய் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது இன்னும் வருத்தம் அளிக்குது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு விதமான துறை சார்ந்த மாற்றங்கள் ஏற்பட்டதாக அந்தந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பெருமக்கள் எல்லாருமே பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ இது எந்த அடிப்படையிலெல்லாம் பார்க்கும்போது பல்வேறு கருத்து முரண்பாடுகள் உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. திட்டம் ஒன்று தான், பெயர் மாற்றம் மட்டும் செஞ்சு பல விஷயங்களை இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதில் குறிப்பாக சரி பல விஷயங்கள் பதிவு பண்ணுறாங்க. இந்த பதிவு பண்ணக்கூடிய விஷயங்களில் சரி ஏதாவது உண்மையை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு உண்மையை சொல்லும்போது நம்ம ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்படின்னா இப்போ நடந்த சம்பவங்கள்லேயுமே அவங்க ஒரு உண்மையை சொல்லாமல் ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை பதிவு பண்ணும்போது அது ஏற்றுக்க மனமில்லை. அதை நம்ம பதிவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இது தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது சாதாரண மனிதனாக பதிவு பண்ண கூட பிரச்சனை கிடையாது. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபர்களே வாயை திறந்தா பொய் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது இன்னும் வருத்தம் அளிக்குது. அது இதனுடைய குறிப்பாக எதை சொல்லுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரத்தான், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒரு மாரத்தான் நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறாரு. அது விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களில். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அந்த ஸ்டேஜில் அக்கட்சியினுடைய அமைச்சர் அவர்கள் ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு பதிவு பண்ணுறாரு. தமிழ்நாட்டிலேயே குறிப்பாக இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் அளவுக்கு ஓடிய இந்த நிகழ்ச்சி என்பது வரலாற்று சிறப்பு, அதாவது சாதனை அப்படிங்கிறாரு. இந்தியாவிலேயே வந்து எந்த முதலமைச்சரும் அப்படி போனதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது உண்மையாலுமே முற்றிலும் உண்மைக்கு மாறான ஒரு சம்பவம். தெரிஞ்சால் பேசணும், இல்லை அப்படின்னா கம்முன்னு இருந்துட்டு போயிடணும். இல்லை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, காஷ்மீர் மாநிலத்தில் முதலமைச்சர் ஓமர் அப்துல்லா அவர்கள் வந்து ஒரு சர்வதேச மாரத்தான் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாரு. அது 2024 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கு கொண்டு அந்த சர்வதேச மாரத்தான் போட்டியில் துவங்கி வச்சு அதில் சுமார் 21 கிலோமீட்டர் வந்து அவர் ஓடுறாரு. 21 கிலோமீட்டரை 2 மணி நேரத்தில் அந்த நிகழ்ச்சி, அதாவது அந்த மாரத்தானை நிறைவுபடுத்தி பெரும்பாலான மக்களாலையும் பாராட்ட பெற்றவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ இது வரலாற்று ரீதியாக தெரியாமல் இந்தியாவிலே அப்படி ஓடுனது எந்த முதலமைச்சரும் இல்லையா அப்படிங்கிறதெல்லாமே பார்க்காம நாம் சொல்கிறதெல்லாம் உண்மை, நாம் சொல்கிறது தான் இந்த மக்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும், நாம் சொல்கிறது தான் இங்கே உண்மைத்தன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை, ஒரு பொய்யை உண்மையாகவே சொல்லி மக்கள் மத்தியில் பரப்பக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது மிகவும் வருந்தப்படக்கூடிய, அல்லது ஒரு அமைச்சராக இருந்துகிட்டு பேசக்கூடிய இந்த செயல்பாடு என்பது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய செய்தி. அது மட்டும் இல்லாமல் எப்படி அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னு தெரியல. இது ரொம்ப கோடிட்டு சொல்கிறேன். கடந்த காலங்களில் 2024 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஒரு மாரத்தான் நிகழ்ச்சியில் காஷ்மீர் முதலமைச்சர் அவர்கள் பங்கு கொண்ட அந்த நிகழ்ச்சியில் 21 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் கடந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று தெரியாமல் ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொன்ன தமிழ்நாட்டினுடைய மக்கள் நம்பிக்குவாங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவலையை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யும் புரட்டியும் பொதுவெளியில் பதிவு பண்ணாமல் தயவு செய்து நடக்கக்கூடிய சம்பவங்களை நேர்மையான ஒரு மிக நுட்பமான செய்திகளை, உண்மையான செய்திகளை பதிவு செய்யணும் என்பதை தமிழ் புலி வச்சு மிக தெளிவோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. இந்த பதிவு ஆதவ அர்ஜுன் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட இந்த பதிவை தமிழ் புலி வச்சு மிக வன்மையாக